إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد புகழனைத்தும் ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. மாண்பு உயர்மிக்க அல்லாஹுவை நாங்கள் போற்றி புகழ்கின்றோம். அவனிடமே நாங்கள் அனைத்து உதவியும் தேடுகிறோம். அல்லாஹ் யாருக்கு நேர் வழிகாட்டினானோ அவனை வழிகெடுப்பவர் யாரும் இல்லை. யாரை அவன் வழிகேட்டில் விட்டானோ அவருக்கு நேர் வழிகாட்ட எவரும் இல்லை. வணக்கத்துக்கு உரியவன் அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு யாதொன்றும் இணையில்லை என்று நான் உளமாற சாட்சி சொல்கிறேன். மேலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய திருத்தூதரும் அவனுடைய அடியாருமாக இருக்கிறார் என்று மேலும் நான் உளமாற சாட்சி சொல்கிறேன். அன்புக்கினிய சகோதரர்களே, அல்லாஹ் கடமையாக்கி இந்த ஜும்மா தொழுகை தொழுவதற்காக அவனுடைய இல்லத்தில் அமர்ந்திருக்கும் நம் மீது, நம் குடும்பத்தார் மீது, இந்த சத்திய மார்க்கமான தீனுல் இஸ்லாமே தன்னுடைய உயிர் மூச்சாக வாழ்ந்த சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்களின் மீதும் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் உறுதியாக நம்பி வாழ்கின்ற ஒவ்வொரு மூமின்களின் மீதும் முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றும் உண்டாகட்டும் என்று அவனிடம் பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். ஜும்மாவிற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு ஷைத்தானின் தீய சூழ்ச்சிகள் என்ற தலைப்பு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. தலைப்புக்கு செல்வதற்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர் இந்த சமூகத்துக்கு வலியுறுத்திய நபிமொழியை உங்களுக்கு நான் நினைவூட்டுகிறேன். عن جابر بن عبد الله رضي الله عنه وقال قال رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رواه سنن النسائي. சுனன் நஸீயில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார், அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், செய்திகளில் உண்மையானது அல்லாஹுடைய வேதமான குர்ஆன் ஆகும். வழிகாட்டுதலில் அழகானது நேர்த்தியானது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலாகும். காரியங்களில் மிகவும் கெட்டது தீனின் பெயரால், அல்லாஹுடைய மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்ட செயலாகும். புதிதாக உருவாக்கப்பட்ட செயல் அனாச்சாரமாகும். ஒவ்வொரு அனாச்சாரம் வழிகேடாகும். ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் சேர்க்கும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை இந்த சமூகத்துக்கு அதிகம் வலியுறுத்தினார்களோ அந்த நபிமொழியை உங்களுக்கு நினைவுறுத்துகிறேன். அன்புக்கினிய சகோதரர்களே, இந்த உலக வாழ்வு மனிதர்களுக்கு மிக பெரும் ஒரு போர்க்களமாக இருக்கிறது. அந்த போர்க்களத்தில் மனித சமூகத்துக்கு மிக பெரும் எதிரியாக விளங்கக்கூடியவர்கள் ஷைத்தானும் அவனுடைய கூட்டத்தினருமாக இருக்கிறார்கள். யார் ஷைத்தானுடைய சூழ்ச்சிக்கு இரையாகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயம் அவன் நரக படுகொலின் பக்கமும் வழிகாட்டின் பக்கமும் அழைத்து செல்வான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் பல இடங்களில் ஷைத்தானை பற்றியும் அவனுடைய தீய சூழ்ச்சிகள் எல்லாம் பற்றியெல்லாம் நமக்கு விரிவாக எடுத்து உரைக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் ஒரு இடத்தில் குறிப்பிடுகிறான், இன்னஹு லக்கும் அதுவுன் முபீன், நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்க விரோதியாவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் பதிவு செய்கிறான். அவனை விரோதியாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்றும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் அறிவுரை கூறுகிறான். ஷைத்தானுடைய ஒற்றை நோக்கம் மனிதனை வழிகெடுத்து நரகத்தின் பக்கம் அவனை கொண்டு செல்வதுதான் ஷைத்தானுடைய ஒற்றை லட்சியமாக நோக்கமாக இருக்கிறது. அதை கொண்டுதான் அவன் இந்த உலகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் அவனை குறித்து பல இடங்களில் நமக்கு எச்சரிக்கை செய்கிறான், விழிப்புணர்வு ஊட்டுகிறான். அந்த எச்சரிக்கையையும் விழிப்புணர்வையும் பெற்று நாம் வாழ வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு அறிவுரை கூறுகிறது. முதல் மனிதனும் நபியுமான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பணிய மறுத்ததின் காரணத்தினால் அல்லாஹுடைய இறை சாபத்திற்கு உள்ளாகிறான். அல்லாஹுவினால் விரட்டி அடிக்கப்படுகிறான். இருப்பினும் அவனுக்கு மறுமை காலம் வரை, மறுமை நாள் வரை அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. நிச்சயம் அவன் மனிதனை வழிகெடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் அதை பற்றி நமக்கு தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான், ஷைத்தான் அல்லாஹ்விடம் கூறினான், என்னை விட நீ கண்ணியப்படுத்திய ஆதமையும் அவனது
அவரது வழித்தோன்றலையும் நான் வேறறுப்பேன், அவர்களை நேர் வழி விட்டு வழி தவறச் செய்வேன் என்று கூறினான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஷைத்தானுக்கு மறுமொழி அளித்தான், அவர்களில் உன்னை பின்பற்றியோருக்கு நரகமே நிறைவான கூலி என்றான். யார் ஷைத்தானை அடிச்சுவட்டுகளை பின்பற்றுகிறார்களோ, ஷைத்தானுடைய பொய்யான வாக்குறுதிகளை ஏற்று இந்த உலகில் வாழ்கிறார்களோ, அவர்களுக்கு நிச்சயம் நரகம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் பதிவு செய்கிறார். இறுதியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான், இன்ன இபாதி லைஸ லக அலைஹிம் சுல்தானுன், என்னுடைய நல்ல அடியார்கள் மீது உமக்கு எந்த ஒரு அதிகாரம் இல்லை என்றார். யார் அல்லாஹ்வை இந்த உலகில் ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வை பற்றி பிடித்து இந்த மார்க்கத்தில் கொள்கை நிலையாக நிற்கிறார்கள், அத்தகைய நல்ல அடியார்களுக்கு ஷைத்தான் எந்த ஒரு அதிகாரம் இல்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். இருப்பினும் அவன் மனிதர்களை வழிகெடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். எத்தகைய வழியெல்லாம் வழிகெடுப்பான் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய நூலில் குர்ஆனில் தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹுடைய தூதரும் நமக்கு எச்சரிக்கை செய்கிறான். மனிதர்களை எத்தகைய வழியில் வழிகெடுப்பான்? மனிதர்களுக்கு மத்தியில் பகைமையும் வெறுப்பையும் ஊட்டி வழிகெடுப்பான். மனிதர்களுக்கு மத்தியில் வெட்கக்கேடானவற்றையும் தீமையும் எடுத்துக்காட்டி அவர்களை நேர்வழியிட்டு வழிதவரச் செய்வான். தவறான எண்ணங்களை ஏற்படுத்தி பொய்யான ஆசை வாக்குறுதிகளை அவனுடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவான். மது, சூதாட்டம் ஆகிய தீய காரியங்களை கொண்டு அவனுடைய நேர்வழியை விட்டு வழிதவரச் செய்வான். அல்லாஹுடைய படைப்பினங்களில் மாற்றங்களில் ஏற்படுத்தி அவனை நேர்வழியை விட்டு வழிதவரச் செய்வான். செல்வங்கள் மூலம், குழந்தைகள் மூலமும் மனிதர்களை வழிகெடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் பல இடங்களில் அவனை பற்றி நமக்கு எச்சரிக்கையும் அறிவுரையும் கூறுகிறான். யார் இந்த எச்சரிக்கையையும் அறிவுரையும் ஏற்று வாழ்கிறாரோ அவர்கள் வெற்றியாளர்களாக இருக்கிறார்கள். யார் அல்லாஹுடைய எச்சரிக்கையும் அறிவுரையும் புறக்கணிக்கிறார்களோ நிச்சயம் ஷைத்தான் அவன் நரகத்தின் பக்கம் அவனை கொண்டு செல்வான் என்று மார்க்கம் எச்சரிக்கை செய்கிறது. மனிதர்களை எத்தகைய வழியில் அவன் வழிகெடுக்கக்கூடியவனாக இருப்பான்? மனிதர்களுக்கு மத்தியில் பகைமையும் வெறுப்பையும் ஊட்டக்கூடியவனாக இருக்கிறான். ஷைத்தான் நாம் பேசும் வார்த்தைகளில் மனிதர்களுக்கு மத்தியில் கடுமையான பகைமையும் வெறுப்பையும் ஏற்படுத்துவான். நண்பர்களுக்கு மத்தியில், சகோதரர்களுக்கு மத்தியில், குடும்பங்களுக்கு மத்தியில் பேசக்கூடிய வார்த்தையை கொண்டு மிக பெரும் குழப்பத்தை ஏற்படுத்துவான். பகைமையும் வெறுப்பையும் ஏற்படுத்துவான். பேசும் வார்த்தைகளில் கவனமாக பேச வேண்டும் என்று இந்த மார்க்கம் நமக்கு அறிவுரை கூறுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் அதை பற்றி நமக்கு தெளிவுபடுத்துகிறான். சூரத்து பனி இஸ்ராயில் 53வது திருவசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்களுக்கு அறிவுரை கூறுகிறான். வகுல்லி இபாதி யகூல் இல்லதி ஹிய அஹ்சனு, அழகியவற்றை பேசுமாறு என்னுடைய அடியார்களுக்கு நபியே நீர் கூறுவீராக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் கட்டளையிடுகிறான். பேசும்போது ஹிய அஹ்சனு, அழகானவற்றை பேசுமாறு என்னுடைய அடியார்களுக்கு கட்டளையிடுவீராக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீண்டும் கூறுகிறான், இன்ன ஷைத்தான யன்ஸஹு பைனஹும், ஷைத்தான் அவர்களுக்கிடையே பிளவை ஏற்படுத்துவான். இன்ன ஷைத்தான கான லில் இன்சானி அதுவன் முபீனா, ஷைத்தான் மனிதனுக்கு பகிரங்க எதிரியாவான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். பேசுகின்ற வார்த்தையில் அழகானவற்றை பேசுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிவுரை கூறிவிட்டு ஷைத்தான் அவர்களுக்கிடையே பிளவை ஏற்படுத்துவான், பகிரங்க எதிரியாவான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிவுரை கூறுகிறார். எனவே பேசுகின்ற வார்த்தையில் அழகானவற்றை பேசுவது, வார்த்தைகளை கவனத்தோடு கையாளுவது, இல்லை என்றால் நண்பர்களுக்கு மத்தியில், குடும்பங்களுக்கு மத்தியில், சகோதரர்களுக்கு மத்தியில் மிக பெரும் பிளவை ஏற்படுத்துவான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் எச்சரிக்கை செய்கிறான். அதே போல அல்லாஹுடைய தூதரும் இதை பற்றி நமக்கு குறிப்பிடுகிறார்கள். சஹீஹ் புகாரில் வரக்கூடிய செய்தி 6475வது செய்தியாக இந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர், ஃபல்யகுல் கைரா, அவர் பேசும்போது நல்லதை பேசட்டும், அவுலா யஸ்மித், இல்லை என்றால் வாய் மூடி மௌனமாக இருக்கட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார். பேசும்போது அழகானது ஹைரா, நலவானது, நன்மையானதை பேசுங்கள், இல்லை என்றால் வாய் மூடி மௌனமாக இருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்கிறார்கள். ஷைத்தான் வார்த்தைகளை கொண்டு கடுமையான பகைமை ஏற்படுத்துவான் என்று மார்க்கம் எச்சரிக்கை செய்கிறது. அதே போல கணவன் மனைவிக்கு இடையே பகைமையை ஏற்படுத்துதல் அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி 5419வது செய்தியாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இப்லீஸ் தனது சிம்மாசனத்தை கடல் நீரின் மீது அமைத்துள்ளான். இப்லீஸ் ஷைத்தான்களுடைய தலைவனாவான்.
தன்னுடைய சிம்மாசனத்தை கடல் நீரில் மீது அமைத்துள்ளான் என்று கூறிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் விவரிக்கிறார்கள். இப்லீஸ் தன்னுடைய படைகளை மக்கள் மத்தியில் ஏவுகிறான். மக்களிடையே யார் மிகுந்த குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்களோ அவன்தான், அத்தகைய ஷைத்தான்கள் ஒருவன் தான் இப்லீஸிடத்தில் மிக நெருக்கமானவனாக இருப்பான். அவர்களில் ஒருவன் இப்லீஸிடம் கூறுவான், மனிதர்களுக்கு மத்தியில் இன்ன காரியம் செய்தேன் என்று. இப்லீஸ் கூறுவான், நீ ஒன்றுமே செய்யவில்லையே என்பான். அவர்களுக்கிடையே ஒரு ஷைத்தான் சொல்லுவான், நான் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினை ஏற்படுத்தினேன் என்று ஷைத்தான் இப்லீஸிடம் கூறுவான். இப்லீஸ் அவனை தன்னுடைய அருகில் அழைத்து அவனை பாராட்டி பேசுவான், நீதான் மிகச் சிறந்தவன் என்று கூறுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். கணவன் மனைவிக்கு மத்தியில் பகைமையும் வெறுப்பையும் ஏற்படுவது ஷைத்தானுடைய தீய சூழ்ச்சிகளில் ஒன்று என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். எனவே கணவன் மனைவிக்கு மத்தியில் சூழ்ச்சியெல்லாம் ஏற்படுத்தப்படும் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கையும் செய்கிறார்கள். அதே போல வணக்க வழிபாடுகளில் மிகுந்த குழப்பத்தை ஏற்படுத்தி மனிதர்களை அந்த வணக்க வழிபாடுகளிலிருந்து திசை திருப்பக்கூடியவனாகவும் இருக்கிறார். நம்முடைய தொழுகை, நம்முடைய நோன்பு, நாம் புரிகின்ற தான தர்மங்கள், குர்ஆன் ஓதுதல் அனைத்திலும் மிகுந்த குழப்பத்தை ஏற்படுத்துவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்கிறார்கள். நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள், தீய சூழ்ச்சிகள் பின்னப்படுகிறது என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள், சஹீஹ் புகாரி 608வது செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தொழுகைக்காக பாங்குக்கு அழைப்பு கொடுக்கும் போது பாங்கு சப்தத்தை கேட்கக்கூடாது என்பதற்காக ஷைத்தான் புறமுதுகிட்டு காற்று பிரிந்தவனாக செல்கிறான். பாங்குடைய சப்தம் முடிந்தவன் மீண்டும் முன்னோக்கி வருகிறான். மீண்டும் இகாமத் சொல்லப்படுகிறது, மீண்டும் புறமுதுகிட்டு ஓடுகிறான். இகாமத்திற்கு பிறகு மீண்டும் வருகிறான். அவனுடைய ஷைத்தான் தொழுகையாளிக்கும் அவனுடைய மனதிற்கும் இடையே அமர்ந்து கொண்டு இதற்கு முன் அவர் எண்ணி பாராத நிகழ்வு எல்லாம் அவனுடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உதுக்குரு கதா, இதை நினைத்துப்பார், அதை நினைத்துப்பார் என்று கூறிக்கொண்டே இருப்பான். அவன் உள்ளத்தில் எண்ணி பாராத விஷயங்கள் எல்லாம் நினைவூட்டி கொண்டே இருப்பான். இறுதியில் தொழுகையாளி எத்தனை ரக்காயத்துகள் தொழுதோம் என்ற மனநிலையை அடைவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். தொழுகை என்பது மிக முக்கியமான இபாதத். இஸ்லாம் கூறுகின்ற வணக்க வழிபாடுகளே மிக முக்கியமானது தொழுகை. அந்த தொழுகைக்கு எதிராக இத்தகைய சூழ்ச்சிகள் செய்யப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். சஹீஹ் புகாரில் வரக்கூடிய செய்தி 1631, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருவருக்கு தாம் தொழுத ரக்காயத்துகளில் 3 அல்லது 4 என்று தெரியாவிட்டால் தன்னுடைய கடைசி இருப்பில் 2 சஜ்தாக்களை செய்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். இத்தகைய நிலை அடைந்தால், ஷைத்தான் இத்தகைய சூழ்நிலைக்கு உள்ளாக்கினால், தொழுகையுடைய கடைசி ரக்காயத்தில் 2 சஜ்தாக்களை செய்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டுகிறார்கள். அதே போல ஃபஜ்ருடைய தொழுகை மிக முக்கியமான தொழுகை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலும் கூட அந்த ஃபஜ்ருடைய தொழுகையை மேன்மையை பற்றி வலியுறுத்தி கூறுகிறார். அல்லாஹ்வுடைய தூதரும் குறிப்பிடுகிறார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி 1117வது செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் ஸல்ல பரதைனி தஹல ஜன்னா, குளிர்ச்சியான நேர தொழுகையான அந்த ஃபஜ்ருடைய தொழுகையும் அஸ்ருடைய தொழுகையும் யார் பேணி தொழுகிறாரோ நிச்சயம் சொர்க்கம் செல்வார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அந்த ஃபஜ்ருடைய தொழுகை தொழக்கூடாது என்பதற்காக பல சூழ்ச்சிகள் ஷைத்தானால் செய்யப்படுகிறது என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகின்ற செய்தி சஹீஹ் புகாரி 1142வது செய்தியாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களில் ஒருவர் உறங்கும் போது ஷைத்தான் பிடரியில் 3 முடிச்சுகளை இடுகிறான். குல்லு உக்தத் அலைக், ஒவ்வொரு முடிச்சின் போது அவன் கூறுகிறான், லைலு தவீலுன் ஃபர்கத், நீண்ட நெடிய இரவு இருக்கின்றது, நீ நன்றாக உறங்கு என்று கூறிக்கொள்கிறான். அவர் நீண்ட உறக்கத்தில், ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்கிறார். அவர் கண் விழித்து அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தால் ஒரு முடிச்சு அவிழ்கிறது, அவர் ஒழு செய்தால் இன்னொரு முடிச்சும் அவிழ்கிறது, அவர் தொழுதால் மற்றொரு முடிச்சும் அவிழ்ந்து விடுகிறது, அவர் மன அமைதியுடன் மனம் மகிழ்ச்சியுடன் தன்னுடைய காலை பொழுதை அடைகிறார், இல்லையேல் மன அமைதியற்றவராக சோம்பல் நிறைந்தவராக காலை பொழுதை அடைகிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். ஃபஜ்ருடைய தொழுகை மிக முக்கிய தொழுகை. அந்த தொழுகைக்கு எதிராக ஷைத்தானுடைய சூழ்ச்சியை அல்லாஹ்வுடைய தூதர் விவரிக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முஸ்லிமுடைய பிடரையிலும் 3 முடிச்சுகள் இடப்படுகிறது. யார் இத்தகைய தீய சூழ்ச்சிகளிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் அந்த ஃபஜ்ருடைய தொழுகை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்.
நாம் அத்தகைய தீய சூழ்ச்சியிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்கிறோமா என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போல சஹீஹ் புகாரில் வரக்கூடிய செய்தி 1144வது செய்தியாக இடம்பெறுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதர் விடியும் வரை தூங்கிக் கொண்டே இருக்கிறார், தொழுகைக்கு எழுவது இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதரிடம் கூறப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பால ஷைத்தானி ஃபி உதுனிஹி, ஷைத்தான் அவருடைய காதில் சிறுநீர் கழித்து விட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். இப்படி தொழக்கூடிய மனிதர்களுக்கு சிறுநீர் கழித்து அவனை நீண்ட உறக்கத்தில் ஆழ்த்துகிறான் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். இப்படி வணக்க வழிபாடுகளிலும் கடுமையான சூழ்ச்சிகள் செய்யப்படுகிறது, எச்சரிக்கையாக இருங்கள் என்று இந்த ஹதீஸ் எல்லாம் நமக்கு நினைவூட்டுகிறது. அதே போல வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அரஃபாவுடைய நாளில் தன்னுடைய இறுதி பேருரையில் மக்களுக்கு எல்லா அறிவுரை கூறினார்கள் இல்லையா? அந்த அரஃபாவுடைய நாளில் அரஃபா பெருவெளியில் ஆற்றிய பேருரையில் ஷைத்தானை குறித்து நமக்கு எச்சரிக்கை செய்தார்கள். இந்த செய்தி ஜாமி திருமதி 2085வது செய்தியில் இடம்பெறுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்கள் ஊர்களில் ஷைத்தான் தான் வணங்கப்படுவதில் நிராசை அடைந்து விட்டான். ஷைத்தான் தன்னை யாரும் வணங்க மாட்டார்கள் என்பதில் அவன் நிராசை அடைந்து விட்டான். இருப்பினும் நீங்கள் அலட்சியமாக கருதி கைவிடுகின்ற சிறு வணக்க வழிபாடுகளின் மூலம் அவன் திருப்தி அடைவான், அதன் மூலம் அவனுக்கு ஒரு வழிபாடு உண்டாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்கள். நாம் அலட்சியமாக கருதுகின்ற சிறு வணக்க வழிபாடுகள், அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த துக்ருகள், துவாக்கள், சுன்னத்தான நஃபிலான நோன்புகள், இது எல்லாம் அலட்சியமாக கருதி கைவிடுவதன் மூலம் அவன் மகிழ்ச்சி அடைவான், திருப்தி அடைவான், அதன் மூலமும் அவனுக்கு ஒரு வழிபாடு உருவாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அரஃபா பெருவெளியில் ஷைத்தானை குறித்தும் நமக்கு எச்சரிக்கை செய்தார். இப்படி ஷைத்தான் மனிதர்களுக்கு எதிராக பல வழிகளில் சூழ்ச்சிகள் பின்னப்படுகிறது, அவன் மனிதனை வழிகேட்டின் பக்கம் கொண்டு செல்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் தெளிவுபடுத்துகிறான், அல்லாஹ்வுடைய தூதரும் தெளிவுபடுத்துகிறார்கள். அதே போல மக்கள் மத்தியில் வெட்கக்கேடானவற்றையும் தீமையும் ஏவுதல். ஷைத்தான் மனிதர்களை வழிகெடுப்பதில் அவன் எடுக்கும் ஆயுதங்களில் மிக முக்கியமான ஆயுதம் மனிதர்கள் உள்ளங்களில் வெட்கக்கேடானவற்றையும் அவர்களுக்கிடையே தீயதையும் ஏவக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான், அவன் வெட்கக்கேடானவற்றையும் தீமையையும் தூண்டுகிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் பதிவு செய்கிறான். அறிவியல் வளர்ச்சி அடைந்த காலத்தில் இருக்கிறோம். நாம் பயன்படுத்துகின்ற இணையதளத்திலிருந்து, செய்தித்தாளிலிருந்து மனிதர்கள் உள்ளத்தில் வெட்கக்கேடான நிகழ்வுகளும் காட்சிகளும் ஊட்டப்படுவதை கண்கூடாக காண்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறான், மனிதர்களுக்கு உள்ளங்களிலே அவன் வெட்கக்கேடானவற்றை ஊட்டுவான் என்று எச்சரிக்கை செய்கிறான். அதே போல மனிதர்களை வழிகெடுக்கக்கூடிய, மனிதர்களுக்கிடையே தீமையை ஊட்டக்கூடிய மது மற்றும் போதைப் பொருட்கள், ஷைத்தான் மனிதர்களுக்கு எதிராக பயன்படுத்துகின்ற ஆயுதங்களிலே மிக முக்கியமான ஆயுதம், மனிதர்களுடைய மறுமை வாழ்க்கை நாசப்படுத்தக்கூடிய ஆயுதம் மதுவும் போதைப் பொருட்களாகும். அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்கிறார்கள், ஷைத்தான் இதை கொண்டும் மனிதனை வழிகெடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். இன்று நடக்கின்ற குற்றச் செயல்கள், கற்பழிப்பு, கொலை, கொள்ளை அனைத்துக்கும் அடிப்படை காரணம் மனிதர்களுடைய தகாத உறவுகள், மனிதர்கள் பயன்படுத்துகின்ற போதைப் பொருட்கள் என்று நாம் பார்க்கிறோம் இல்லையா? ஷைத்தான் மனிதர்களுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் என்று மார்க்கம் குறிப்பிடுகிறது. எனவே தான் இஸ்லாம் அத்தகைய போதை பொருட்களை குறித்து கடுமையாக எச்சரிக்கை செய்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், குல்லு முஸ்கிராத்தின் ஹராம், போதை தரக்கூடிய அனைத்து பொருட்களும், மனிதனுடைய மதியை மயக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும் தடை செய்யப்பட்டது என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அதே போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான் மூமின்களுக்கு, யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டோரே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிர் வல் அன்சாப் வ அஜ்லாமுன் ரிஜ்சுன், மதுவும் சூதாட்டமும் சிலைகளும் குறிகேற்பதற்கான அம்புகள் எய்தலும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் பட்டியலிடுவது என்ன? மது, சூதாட்டம், சிலைகள் சார்ந்த வணக்க வழிபாடுகள், எதிர்காலத்தை அறியக்கூடிய குறி கேட்குதல், இதையெல்லாம் குறிப்பிட்டு விட்டு அமலி ஷைத்தான், இதெல்லாம் ஷைத்தானுடைய தீய செயல்கள், ஃபஜ்தனிபுஹு, இவற்றிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுக்கு அறிவுரை சொல்கிறார். மனிதர்களை வழிகெடுப்பதில் அவன் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களில் மிக முக்கியமானது வெட்கக்கேடான செயல்களும் மிகவும் தீமையும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். அதே போல ஷைத்தானிடமிருந்து பாதுகாவல் தேடுதல், மார்க்கம் ஷைத்தானுடைய தீங்கை விட்டு பாதுகாவல் தேட வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்துகிறது. எத்தகைய பாதுகாவல் தேடுவது?
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாவல் தேடுவது. குர்ஆன் ஓதுவதிலும் கூட ஷைத்தானுடைய தீங்கை விட்டு பாதுகாவல் தேட வேண்டும் என்று குர்ஆனில் கூறப்படுகிறது. அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி 1430வது செய்தியாக இந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், உங்கள் இல்லங்களில் தொழுகை, குர்ஆன் ஓதுதல் போன்றவை நடைபெறாத கபர்களாக, மண்ணறைகளாக ஆக்கி விடாதீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். எந்த இல்லங்களில் தொழுகை நடைபெறுவதில்லையோ, குர்ஆன் ஓதுவதில்லையோ, அல்லாஹுடைய தூதர் எப்படி குறிப்பிடுகிறார்கள்? அதை மண்ணறை, கபர் என்று குறிப்பிடுகிறார்கள். அதுபோல உங்கள் இல்லங்களை நீங்கள் மாற்றி விடாதீர்கள் என்று கூறிவிட்டு அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள், சூரத்துல் பக்ரா ஓதக்கூடிய இடங்களிலிருந்து ஷைத்தான் வெளியேறுகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். எங்கு தொழுகை நடைபெறுகிறதோ, எங்கு குர்ஆன் ஓதப்படுகிறதோ அங்கெல்லாம் ஷைத்தான் வீட்டை விட்டு வெளியேறுகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அதே போல அதிகமான சஜிதாக்களை கொண்டு அல்லாஹுக்கு சிரம்பணிதன் மூலமும் ஷைத்தானிலிருந்து பாதுகாவல் பெறுதல். சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி 1133வது செய்தியாக இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஆதமுடைய மைந்தன் சஜிதாவுடைய வசனத்தை ஓதி அல்லாஹுக்கு சிரம்பணியும் போது ஷைத்தான் கூறுகிறான், சிரம்பணியும் என்று கட்டளிடப்பட்டது ஆதமுடைய மைந்தன் சிரம்பணிதான், அவனுக்கு சொர்க்கம் உறுதியாகிவிட்டது. எனக்கோ சிரம்பணிய வேண்டும் என்று ஆதமுக்கு கட்டளிடப்பட்டது, நான் சிரம்பணிய மறுத்தேன், எனக்கு நரகம் உறுதியாகின்றது என்று கூறி ஷைத்தான் அழுது கொண்டு பிரிந்து செல்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அதிகமான தொழுகைகள், வணக்க வழிபாடுகள் மூலம் ஷைத்தானிடமிருந்து பாதுகாவல் தேடுதல். அதே போல உண்ணுதல் முதல் உறங்குதல் வரை அல்லாஹுடைய பெயரை நினைவு கூறுதல் மார்க்கம் மிக முக்கியமாக வலியுறுத்துகிறது. உண்ணுதல் முதல் உறங்குதல் வரை அல்லாஹுடைய பெயரை நினைவு கூற வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு அழகான வழிகாட்டுதலையும் கூறுகிறது. அதன் மூலம் ஷைத்தானிடமிருந்து பாதுகாவல் பெறுதல். அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள், சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி 4106வது செய்தியாக, ஒருவர் தன்னுடைய இல்லத்தில் நுழையும் போது அல்லாஹுடைய பெயரை நினைவு கூர்ந்தார், தன்னுடைய உணவை உண்ணும் போதும் அல்லாஹுடைய பெயரை நினைவு கூர்ந்தான். ஷைத்தான் தன்னுடைய கூட்டத்தாரிடம் கூறுகிறான், இங்கு உங்களுக்கு தங்கும் இடமும் இல்லை, உணவும் இல்லை என்று கூறிவிடுகிறான். ஒருவர் தன்னுடைய இல்லத்தில் நுழையும் போது, தன்னுடைய உணவை உண்ணும் போது, தன்னுடைய இல்லத்தில் நுழையும் போது அல்லாஹை நினைவு கூறுவதில்லை. ஷைத்தான் தன்னுடைய கூட்டத்தாரிடம் கூறுகிறான், இன்று உங்களுக்கு தங்கும் இடம் கிடைத்து விட்டது என்று. அவர் உண்ணும் போது அல்லாஹுடைய பெயரை நினைவு கூறவில்லை. மீண்டும் தன்னுடைய கூட்டத்தாரிடம் கூறுகிறான், உங்களுக்கு தங்கும் இடமும் உணவும் கிடைத்து விட்டது என்று ஷைத்தான் கூறுவதாக அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். உண்ணுதல் முதல் உறங்குவதை அல்லாஹுடைய பெயரை நினைவு கூறுதல், இத்தகைய வழியிலெல்லாம் ஷைத்தானிலிருந்து பாதுகாவல் தேட வேண்டும் என்று மார்க்கம் குறிப்பிடுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷைத்தானை குறித்து பல இடங்களில் குர்ஆனில் அவனுடைய தீய சூழ்ச்சிகளை குறித்து நமக்கு எச்சரிக்கை செய்கிறான். அதில் விட்டு பாதுகாவல் தேடக்கூடிய வழிமுறையை கூறுகிறான். அதை ஏற்று வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்கி அருள்வான் என்று கூறினாக முதல் உரையை நிறைவு செய்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பிக்கினிய சகோதரர்களே, அல்லாஹுடைய பெயர்களால் அவனுடைய முஹர்ரமுடைய மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம். முஹர்ரமுடைய மாதம் இஸ்லாமிய மாதங்களில் மிக முக்கியமான மாதமும் முதல் மாதமாகவும் இருக்கிறது. அல்லாஹுவினால் புனிதப்படுத்தப்பட்ட மாதமாகவும் இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான், வானங்கள் பூமியும் படைக்கப்பட்டிருந்திருந்து மாதங்களுடைய எண்ணிக்கை 12 என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். அவற்றில் 4 மாதங்கள் புனித மாதமாக இருக்கிறது. அதில் முஹர்ரமுடைய மாதம் மிக முக்கிய மாதமாக இருக்கிறது. அதற்கு பல சிறப்புகள் இருப்பதாகவும் அல்லாஹுடைய தூதர் அந்த மாதத்துடைய சிறப்பை பற்றி குறிப்பிடுகிறார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி 1163வது செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ரமலானுடைய மாத நோன்புக்கு அடுத்து மிகச் சிறந்த நோன்பு யாதெனில் அல்லாஹுடைய மாதமான முஹர்ரமுடைய மாதத்தில் ஆஷுராவுடைய நாளில் நோக்கப்படக்கூடிய நோன்பாகும். கடமையான தொழுகைக்கு அடுத்து சிறந்த தொழுகை யாதெனில் இரவு தொழுகை என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். முஹர்ரமுடைய மாதத்தை பற்றி அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடும் போது ரமலான் நோன்புக்கு அடுத்து ஒரு சிறந்த நோன்பாக அல்லாஹுடைய தூதர் அந்த முஹர்ரமுடைய மாதம் ஆஷுராவுடைய நாள் 9, 10
அந்த பிறை 9, 10 நோக்கின்ற நோன்பு அல்லாஹுக்கு மிக விருப்பமான நோன்பு என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அதே போல பரலான தொழுகைக்கு, கடமையான தொழுகைக்கு ஒரு சிறந்த தொழுகை அடுத்த தொழுகை யாதெனில் இரவு நேரங்களில் நின்று வணங்குகின்ற அந்த இரவு தொழுகை என்றும் அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். எனவே அந்த ஆஷுராவுடைய நாளில் 9, 10 நோன்பு நோற்பது நபி வழிமுறை என்று இந்த மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அல்லாஹுடைய தூதர் அந்த நோம்பின் சிறப்பை பற்றி குறிப்பிடுகிறார்கள். முந்தைய ஒருவருடைய பாவத்தையும் அல்லாஹ் அந்த நோம்பின் மூலம் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். எனவே முஹர்ரம் மாதத்தை அடைய இருக்கின்ற நாம் இந்த 9, 10 நாட்களில் நோன்பு நோக்கக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும். அதே போல் இந்த சமூக மக்களிடையே, முஸ்லிம்களுக்கிடையே முஹர்ரமுடைய மாதத்தில் மூட பழக்க வழக்கங்களையும் நாம் பார்க்கிறோம். மார்க்கம் இதை கடுமையாக கண்டிக்கிறது. இஸ்லாமுடைய மாதத்தில் எந்த ஒரு மூட பழக்க வழக்கங்களும் கிடையாது. இஸ்லாம் எல்லா மூட பழக்க வழக்கங்களையும் மண்ணில் குழி தோண்டி புதைத்தது. அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய இறுதி பேருரையில் குறிப்பிட்டார்கள், அறியாமை கால அனைத்து மூட பழக்க வழக்கங்களும் என்னுடைய கால்களுக்கு இடையில் நான் புதைக்கிறேன் என்றார்கள். இஸ்லாத்தில் எந்த ஒரு மூட பழக்க வழக்கமும் கிடையாது. இஸ்லாமில் இருந்து கொண்டு யார் அறியாமை கால மூட பழக்க வழக்கங்களோடு வாழ்கிறாரோ அவன்தான் அல்லாஹ்விடத்தில் மிக வெறுப்புக்குரியவன் என்றும் அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். எனவே முஹர்ரமுடைய மாதத்தில் இருக்கின்ற மூட பழக்க வழக்கங்களை கண்டிக்கக்கூடிய மக்களாகும், அது பிறருக்கு எடுத்துரைக்கக்கூடிய மக்களாகவும் நாம் இருக்க வேண்டும். அதே போல முஹர்ரமுடைய மாதத்தில் பித்அத்தான புதுமையான பழக்க வழக்கங்களையும் முஸ்லிம்கள் மத்தியில் காண்கிறோம். அல்லாஹுடைய தூதர் மார்க்கத்தின் பெயரால் செய்யப்படுகின்ற புதுமையை கடுமையாக கண்டிக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், குல்லு பித்அத்துல் லலாலா குல்லு லலாலத்து ஃபின்னார். புதுமையான ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளும் அனாச்சாரம், ஒவ்வொரு அனாச்சார வழிகேடு என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். எனவே மார்க்கத்தின் பெயராலும் புதிதான எந்த ஒரு வணக்க வழிபாடுகளும் உருவாகக்கூடாது என்று மார்க்கம் நமக்கு கடுமையாக எச்சரிக்கை செய்கிறது. எனவே அதிலிருந்து விலகிக் கொள்ளக்கூடிய மக்களாகும், இதையெல்லாம் பிறருக்கு எடுத்துரைக்கக்கூடிய மக்களாகும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்கி அருள்வான் என்று கூறியவனாக ஜும்மா உரை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.